ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீனியர் சீசன் 5ல இருக்கக்கூடிய 6 கண்டஸ்டன்ஸ்க்கும் அவங்களுடைய வாய்ப்புகளுக்கு ஏத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு சில கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸ்டான் ஸ்டேஜ்ல. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னென்ன அப்படின்னு விஷயத்தை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம டைட்டில் வின்னர் சுஷாந்திகா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆன விஷயத்தும் அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் நேற்று வந்து பாத்தீங்கன்னா சண்டே லைவ் கான்செப்ட் ரொம்பவே பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டியாளர்களும் கிட்டத்தட்ட 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய தனித்திறமை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்குன்னு தனி செப்பரேட் ஃபேன் பேஸ் இனிமே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் நடந்திருக்கக்கூடிய சரிகமபாலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இருக்கக்கூடிய ஃபைனலிஸ்ட் டாப் 6 லிஸ்ட்ல இருக்க 6 பேருக்குமே ஒவ்வொரு கண்ட்ரிலும் போய் பாட போற அதாவது லைவ் கான்சர்ட்கான ஒரு டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா அவங்களுக்கு வந்து மலேசியா கிடைச்சிருக்கு, சபேஷன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனடா போய் பாடுற வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, ஸ்ரீஹரிக்கு வந்து ஸ்ரீலங்கா அப்படின்ற மாதிரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஜீ தமிழ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்கன்ற விஷயத்த ஆன் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஹேங்கர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இது அங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் அதாவது அந்த பாட்டு பாடுறவங்களுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு அப்படி கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த வாய்ப்புக்காக தான் இவங்க எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு நாடுகளிலும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பாட்டு கேட்கணுன்றதுக்காக ஸோ அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு ஜீ தமிழ் ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆன் ஸ்டேஜ் தான் பண்ணிருக்காங்க. ஸோ டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இதுக்கப்புறமும் நமக்கு பெரிய லைஃப் இருக்கு அப்படின்ற விஷயத்த சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்மா அமைச்சு கொடுத்துருக்காங்க ஜீ தமிழ் அப்படின்ற விஷயத்த தாராளமா சொல்லாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரும் கிடையாது, சபேஷன் தான். பட் இவர் வின்னர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் இப்பயும் அவர் சூப்பரான ஒரு பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷோ வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். பவித்ராவுக்கு இந்த ஷோ மூலயமா நிறைய விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த வகையில இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த டிக்கெட்ல கிடைச்சிருக்கக்கூடிய மலேசியா ட்ரிப் லைவ் கான்செர்ட் அப்படி கூட சொல்லலாம். இவங்க இதோட நிறுத்திட போறது கிடையாது. இதுக்கு அடுத்த வர நாட்களமாகட்டும் வரப்போற வருஷங்களாகட்டும் கண்டிப்பா நிறைய கான்செர்ட்லயும் நிறைய பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிகிட்டையும் பேர் வாங்கியிருக்காங்க. அதனால நிறைய கான்செர்ட்லயும் உங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் யாருன்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.